இருக்கவே இருக்கு நமக்கு பிடித்தமான கேள்விகள். என்ன படம் பார்த்த? இந்த கேள்விகள் தாண்டி நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கிற பொழுது சில காலத்துக்கு பிறகு சந்திக்கிறோம் என்றால் கையை குலுக்கி எப்படி இருக்கீங்க, கடைசியா என்ன புத்தகம் படிச்சீங்க என்ற கேள்விக்கு என்றைக்கு நாம் வருகிறோமோ அன்றைக்கு தான் நான் படிப்பை உள்வாங்கிக் கொண்ட ஒரு சமூகம். கடைசியா என்ன புத்தகம் படிச்சீங்க என்ற கேள்விக்கு யோசிக்காமல், தயங்காமல், ஒரு நிமிட இடைவெளி கூட இல்லாமல் ஒரு 2 புத்தகங்களையாவது பட்டு பட்டு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நிலையிலே நம்மில் யார் இருக்கிறோமோ நாம் தான் இந்த உலகத்திலிருந்து அடுத்த உலகத்துக்கான பலகணியை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறவர்கள். என்னவோ ஒன்று படித்தாங்க, அவர் கூட நல்லா எழுதியிருந்தாருங்க, பேரே வரல பார்த்தீங்களா, ஏதோ இதை பற்றியும் எழுதியிருந்தாருங்க, நல்லா இருந்ததுங்க. இது எப்படி இருக்குன்னா, எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் வயது முதிர்ந்த பிறகு ஞாபக மருதி வந்துடும். இந்த ஞாபக மருதி வரும்போது சீரியல் பார்க்குறது ரொம்ப கொடுமை. நிறைய சீரியல், வயசானவங்க நிறைய சீரியல் பார்க்குறாங்களா, அதில் ஒன்றுத்தில் வந்த நடிகை எல்லாத்துலேயும் வருது. அவங்க ஞாபக மருதியில் குழப்பம் வராங்க. என்னை கூப்பிடு, ஏய் பாரதி இதில் வந்தாலே அவள் அதுலேயும் வந்தாலே அது எதும்பார். எதில் வந்தா, அவள் எங்கே எதில் வேற எதில் வந்தா, எந்த கேள்விக்கும் பதில் இருக்காது, எல்லாம் எக்ஸு. அது மாதிரி என்ன புத்தகம் படித்தீங்கன்னா, ஏதோ ஒன்று படித்தாங்க, யாரோ எழுதினாங்க, ஏதோ சுமாராக இருந்ததுங்க, ஆனால் என்னன்னு அப்போ அந்த புத்தகத்தை படிக்கவில்லை, வாங்கி வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வருஷம் அவர் புத்தக கண்காட்சிக்கு புறப்பட்டானா அந்த வீட்டம்மா சொல்லும், போன தடவை என்ன புத்தகத்தையே நீ படிக்கலை, இது காசுக்கு பிடிச்ச கேடு, முதல்ல உட்காந்து அந்த புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தடவை புக் ஃபேருக்கு போ, சும்மா எதுக்கு போகிறேன், எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போனார்னு இந்த கேள்வி வரும். ஏன்னா போன வருஷம் என்ன புத்தகம் அப்படியே தான் இருக்குது. என்ன பிரச்சனை, புத்தகத்தை வைக்க இடம் இல்லை வீட்டில். நம்ம வீடு கட்டும்போது கூட பூஜை அறை உண்டு, சமையல் அறை உண்டு, நம்முடைய குழந்தைகளுக்கு தனி அறைகள் கொடுக்க வேண்டி இருக்கிறது, வயசானவங்களுக்கு தனி ரூமை நாமே கொடுத்துருவோம் அவங்க கேட்கட்டாலும், அப்போ தான் தொல்லை பண்ணாமல் ஒரு ஓரமாக டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு அறையை கொடுக்க வேண்டியிருக்கு, எல்லாம் இருக்குது. கடைசியில் துணிகளை வைக்க ஒரு இடம், நம்முடைய டாய்லெட் ஐட்டம்ஸை வைக்க ஒரு இடம், எல்லாம் இருக்குது. புத்தகங்களை வைப்பதற்கான இடம் இல்லை. தூசு படித்து போகுதுங்க, யாருங்க இருக்கிற வேலையில் அதை வேற தூசு தட்டிக்கிட்டு இருக்கிறது. இது எல்லாமே எதனுடைய வெளிப்பாடு என்றால் நமக்கு ஆர்வம் இல்லாததனுடைய வெளிப்பாடு. சரி, ஆர்வம் ஏன் இருக்கணும்? ஏன் ஆர்வம் இருக்கணும்? நம்ம அம்மா நமக்கு யார்? நம்முடைய அம்மா ரேஷன் கார்டில் ஒரு பெண், அவ்வளோதான் இல்லை? ரேஷன் கார்டில் அவள் யாராவோ ஒரு பெண். ஆனால் நமக்கு அவள் ரேஷன் கார்டில் இருக்கிற ஒரு நபரா? எனக்கு அவள் என் பசியை அறிந்து சோறூட்டிய ஒரு உருவம். இந்த பசியை அறிந்து சோறூட்டுவது அம்மாவுக்கு பிறகு யாருக்குமே கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது. இங்கே இருக்கிற நிறைய ஆண்களுக்கு அந்த மாதிரி நிச்சயமாக நினைவு இருக்குன்னு, எல்லா பெண்களுக்கும் இருக்கும், ஆண்களுக்கு கூடுதலாகவே நினைவு இருக்கும். அநேகமாக என்னென்னாக்கா காலையில் 6 மணி கிளம்பி கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போவான் பையன். போகும்போதே அந்த அம்மா கேட்கும், அங்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காதுடா, கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாதம் பண்ணி கொடுக்குறேன். ஏம்மா மானத்தை வாங்குறேன், ஏம்மா மானத்தை வாங்குறேன். ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே போய் மேட்ச் விளையாடிட்டு நாங்கள் லஞ்ச் அங்கே சாப்பிட்டுட்டு வரப்போகிறோம். எந்த இடத்துக்கு போனாலும் டப்பாவா, எலுமிச்சம்பழ சாதம், உப்புமா, ஊறுகாய், வேறு எதுவுமே அவனுக்கு தெரியாத. சோறு கீறு கொடுத்தியோ கொன்றுவேன் ஒன்று, இப்படி தான் சொல்லிட்டு போயிருக்கான் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு. போனால் இவன் டக் அவுட்டு, முதல் பால்லே அவுட் ஆகிட்டான். உட்கார வச்சுட்டாங்க. லஞ்சுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் தருவான்னாங்க. என்ன பார்த்தா ஒரு பொறை, ஒரு பன்னு. லஞ்சு முடியறதுக்குள்ளே மேட்ச்சில் இவங்க தோத்துட்டாங்க. தோற்று போனவனுக்கு சோறு கிடையாதுன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி படாத பாடுபட்டு 3:45 மணிக்கு வீட்டுக்கு வரான். அம்மாட்ட சொல்லியிருக்கான், எனக்கு லஞ்சு கிஞ்சி வச்சியோ வீட்டில் கொன்றுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். வந்து கதவை பெல் அடிக்கிறான். அம்மா தான் கதவை திறக்குது. மூஞ்சியை தான் பார்க்குது, இன்னும் பேசலை. மூஞ்சியை பார்த்துட்டு, சரி வா வந்து உட்காரு, சாப்பாடு போடுறேன் வா. அந்த மூஞ்சியிலேருந்தே தெரிஞ்சிருச்சு இந்த துறைக்கு ஒன்றுமே அங்கே விளங்கலை, ஒரு சோறு கிடைக்கலன்னு. வேணாம் அங்கேயே லஞ்ச் சாப்பிட்ட மூஞ்சியை பார்த்தது தெரியுது. வந்து உட்கார்ற. இந்த உட்கார்ந்த பிள்ளைக்கு தட்டை வச்சுட்டு அன்றைக்கு செய்த வெண்டைக்காய் பொரியலை அவசரமாக வானிலை ஒரு ஒரு பெரட்டுவா பாருங்க. ஏன்னா சூடோடு சாப்பிடணுமா பிள்ளை, சூடோடு சாப்பிடணும். இவ சாப்பிட வச்சிருந்த பொரியல் தான். ஆனால் இவ மனசுக்கு தெரியும் இந்த நாய் சாப்பிடாம தான் வரும்னு, அதனால தான் சாப்பிடாம வச்சிருக்கா. அவ
அவசர அவசரமாக அந்த அந்த கல் சட்டியில் போட்டு அதை சூடு ஏற்றி சுட 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 அந்த வெண்டைக்காய் பொரியல இலையில் போட்டு அது நேற்றுக்கு பண்ண குழம்பு இருக்குது, அதை விடுற பாருங்களேன். அதை ஒரு கலந்து அப்படி போடுறான் வாயில். இப்போ அம்மா செத்து போய் 10 வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த வெண்டைக்காய் பொரியலினுடைய ருசியும் அந்த குழம்பின் மனமும் அப்படியே இன்னமும் நாசியில் இருக்குது. அதுக்கப்புறம் எவ்வளோ 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு, எங்கெங்கேயோ சாப்பிட்டாச்சு, கல்யாணம் விருந்தெல்லாம் சாப்பிட்டாச்சு, மாமனார் வீட்டில் தலைவாழை எல்லாம் போட்டு 12 பொரியலோடலாம் சாப்பாடு போட்டிருக்காங்க. அந்த வெண்டைக்காய் தான். அதுக்கு ஈடு இணை நிகர் எதுவும் கிடையாது. இந்த அம்மாவுக்கு முகத்தை தான் பார்த்தேன். அவனுக்கு கொலப்பசின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன வேண்டுமோ அந்த நேரத்தில் அதை கொடுத்தா பாருங்களேன். அது அம்மாவால் மாத்திரம்தான் முடியும். அம்மா என்கிறவள் உணவு செய்கிறவள் என்று மாத்திரம் அவளை நினைவு கோருவதை நான் விரும்புவதில்லை. ஆனாலும் உணவு என்று வருகிற போதே நமக்கு அம்மாவினுடைய நினைவு வருவதையும் நம்மால் தள்ளி போடவோ தவிர்க்கவோ முடியவே முடியாது. ஒரு நூலகமும் ஒரு அன்னை போலத்தான். நமக்கு என்ன வேண்டுமோ அதை நமக்கு தரும். ஒரு புத்தகமும் ஒரு அன்னை போலத்தான். நமக்கு என்ன தேவையோ அதை உடனடியாக நமக்கு தரத்தக்க சக்தி அந்த புத்தகத்துக்கு உண்டு. என்ன புத்தகத்தை படிப்பது? படித்து என்ன கிடைக்கும்? சாதனங்களிலே சிக்குண்டு கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் எதை தந்து விட முடியும்? புத்தகங்கள் யார் யாருக்கு என்னென்ன தந்திருக்கு? முதல்ல பாரதி காசியிலிருந்து திரும்பி வந்த பிறகு, முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு, காசியிலிருந்து திரும்பி வந்த பிறகு எட்டயபுர அரண்மனையில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சான். அந்த வாழ்க்கை வரலாற்றை சின்னச்சங்கரன் கதைன்னு முடியாத ஒரு கதையாக பாரதி எழுதினான். பாரதி உயிரோடு இருக்கிற வரையில் அது பாரதி எழுதியது தான் என்று நமக்கு தெரியவே தெரியாது. ஏனென்றால் வேறு ஒரு பேரிலே அது வெளிவந்தது. வாரா சொன்ன பிறகுதான் இது சின்னச்சங்கரன் கதை பாரதி எழுதியது என்றே நமக்கு தெரியும். அந்த ஜமீன்தார் கால வாழ்க்கையினுடைய அவலங்களை ரொம்ப நகைச்சுவையோடு நையாண்டியோடு பாரதி எழுதினான். அந்த வாழ்க்கையிலே மனம் பொருந்தாமல் பாரதி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலம். ஆனால் ஜமீன்தார் என்ன பண்ணியிருக்காரு, சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு ஒரு கோஷ்டியை. அவர் கூட இருந்த சில கோஷ்டிகளை சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு, காசெல்லாம் கொடுத்துருக்காரு. சென்னையிலிருந்து பாரதி திரும்பி வருகிற போது செல்லம்மா ஆவலோடு காத்திருக்கிறாள், கணவன் என்ன தனக்கு வாங்கி வரப்போகிறான் என்று. பாரதி வந்து இறங்குறாரு பாருங்க. ஜட்கா வண்டியிலேருந்து மூட்டை மூட்டையா இறங்கு. செல்லம்மாவுக்கு குஷி தாங்கலை. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? புடவையா இது? இதில் இருப்பது நகையா, பாத்திரங்களா, மளிகை சாமான்களா? பிரித்து பார் என்று மாத்திரம் பாரதி சொல்லுகிறார். அந்த பொம்பளை பாவம் ஒன்றொன்னா பிரித்து பார்க்குது. முதல் சாக்கை பிரித்தா புஸ்தகம். சரி, இந்த மனுஷன் போனால் புஸ்தகம் வாங்காமல் வருவாரா? புடவையெல்லாம் அடுத்த சாக்கில் இருக்கும். அடுத்த சாக்கை பிரிக்கும், அதுலேயும் புத்தகங்கள். 3 4 5 6 7 8 சாக்கு முழுக்க 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 புத்தகங்களை மாத்திரமே பாரதி வாங்கி வந்திருக்கிறார். அன்றைக்கு செல்லம்மா எப்படியெல்லாம் பாரதியை சபித்தாளோ நமக்கு தெரியாது. ஏனென்றால் வாழ்ந்த காலத்தில் பாரதியினுடைய மேன்மையை மேதமையை உணர்ந்ததை விட அவருடைய மரணத்துக்கு பிறகுதான் செல்லம்மா அதை முழுமையாக உணர்ந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய யூகம். தன்னுடைய மனைவிக்கு இது துளியும் பிடிக்காது என்று தெரிந்தோ அதை யோசிக்காமலே கூட புத்தகங்களை தேடி 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 படித்தவர்கள் தான் படைப்பாளிகளாக ஆக முடிந்திருக்கிறது. தூக்கிலிடப்படுவதற்கு ஒரு நிமிடம் முன்பு வரை கூட படித்து கொண்டிருந்த புத்தகத்தை கீழே வைக்க முடியாத பகத்சிங்கனுடைய வாழ்க்கையை நினைத்தால் வியப்பாக இருக்கிறது. எந்த புரட்சி ஆயுதங்களையும் விட புத்தகங்கள் பயங்கரமானவை என்று லெனின் சொல்லியிருக்கிறார். ஒரு தலைமுறையினுடைய எண்ணக்கூறுகளை மாற்றி போடக்கூடிய சக்தி புத்தகத்துக்கு உண்டு. சரி, அதெல்லாம் கரெக்டுங்க. பட் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில்ஸே இல்லையே. மொழி உணர்வு, மொழி ஆளுமை இல்லாத போது எப்படி அவங்கள புத்தகங்களை படிக்க வைக்க முடியும் என்றால் ரொம்ப அது வருத்தமான ஒரு விஷயம். நான் முதலிலேயே பேச ஆரம்பிக்கிற போது நம்முடைய தமிழ் ஆசிரியர்களை நன்றியோடு நான் நினைவு கூர்ந்தேன். நாம் பள்ளியில் படித்த காலங்களில் தமிழ் ஆசிரியர்கள் பெரிய ஆளுமைகள். அநேகமாக எனக்கு முந்தைய தலைமுறையில் தமிழ் போராட்டத்துக்காக இளைஞர்களை தயார் செய்தது முழுக்க முழுக்க அந்த தலைமுறை தமிழ் ஆசிரியர்கள் தான்.
எதுக்காக தெருவில் இறங்கி தமிழுக்காக நீங்க போராடினீங்கன்னாக்க அந்த மாணவனுக்குள் அந்த எண்ண சிதறலை ஏற்படுத்தியது ஒரு தமிழாசிரியராகத்தான் இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு எல்லா ஆசிரியர்களையும் சொல்ல மாட்டேன், ஆனால் பல பேர் வேறு எந்த பணியுமே கிடைக்காததால் ஆசிரியர் பணிக்கு வருகிறவர்கள். கல்யாணம் ஆற மட்டும் டீச்சர் வேலை பார்க்கட்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த பணியிலே ஈடுபட்டு இருக்கிறவர்களிடம் நம்முடைய பிள்ளைகளினுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வளரும் என்று நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இதைவிட பயங்கரமான விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு நம்முடைய சிபிஎஸ்இ பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் தமிழுக்கான எந்த மரியாதையும் கிடையவே கிடையாது என்பதை எந்த மேடையிலும் நான் தைரியமாக சொல்லி கிடையாது. எத்தனை பள்ளியினுடைய ஆண்டு விழாக்களுக்கு நாங்கள் போகிற போது நெஞ்சம் வலிக்கிறது. முன்னாடி உட்கார்ந்துருக்கிறது முழுக்க கிராமத்து பெற்றோர்கள், அத்தனை பேரும் கிராமத்து பெற்றோர்கள். அங்கே சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் இருக்கிறது. தலைமை ஆசிரியை எழுந்து ஆனுவல் ரிப்போர்ட்டை படிக்கிறாங்க. எதில்? ஆங்கிலத்தில். என்ன புரியும்? முதல்ல அந்த அம்மாவுக்கே தப்பும் தவறுமா தான் படிக்க வருது, இருந்தாலும் விடாமல் படிக்குது. எதிரில் உட்கார்ந்துருக்கிற அத்தனை பெற்றோர்களும் அதை கேட்குறாங்க. நான் எவ்வளவோ ஆசிரியர்கள்ட்ட கேட்டிருக்கேன், அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் படிக்கலாம்ல. உங்கள் ஆனுவல் ரிப்போர்ட் தானே, உங்களுடைய வருடாந்திரத்தில் என்னென்ன சாதனைகள் என்பதை தமிழில் படித்தா என்ன? அந்த அம்மா சொல்லுது, நாங்கள் தமிழில் படிக்க ரெடி, ஆனால் நாங்கள் தமிழில் படித்தா எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் பேச வராதுன்னு பேரண்ட்ஸே நினைக்கிறாங்க. எங்கிருந்து வந்தது இப்படிப்பட்ட ஆங்கில மோகம்? எங்கிருந்து நாம் நினைக்க ஆரம்பித்தோம் ஒரு மொழியை தெரிந்து கொள்வது என்பது புத்திசாலித்தனத்துக்கான அடையாளம் என்று எப்போது நினைக்க ஆரம்பித்தோம்? ஒரு மொழி அவ்வளவுதான். ஆங்கில மொழி தெரிந்ததுனாலே அறிஞனாகிவிட முடியுமா? இல்லை. பெரியவர்களை, நான் வருத்தத்தோடு இதை சொல்லுகின்றேன். நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கிறேன். எங்கள் நிறுவனத்துக்காகவும் பல்வேறு நிறுவனத்துக்காகவும் இன்றைய இளைஞர்களை நேர்காணலுக்கு நாங்கள் கூப்பிடுகிறோம். மாலன் சார் இங்கே இருக்கார். அந்த காலத்திலே அவர் எழுதிய கதையினுடைய ஒவ்வொரு வரியும் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆயுதம் செய்வோம் என்ற கதை, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமை பற்றி. அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக இளைஞர்கள் ஊர்கோலம் போவார்கள். அதில் ஒரு கவிதை, அண்டா குண்டா அடகு வச்சு அம்மா தாலியை அடகு வச்சு MA BA படித்து விட்டு சும்மா தானே இருக்கிறோம் என்ற அந்த ஊர்வலத்திலே முழங்கி கொண்டு போன கவிதையாக மாலன் சார் அதை எழுதியிருந்தார். இவ்வளவு பெரிய அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, இன்னைக்கு அது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்றால், எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறது, எம்ப்ளாயபிளா இளைஞர்கள் இல்லை. they are not employable. என்ன எதனால எம்ப்ளாயபிள் இல்லை? அவனும் தானே படிச்சிருக்கான், என்ஜினியரிங் டிகிரி வாங்கியிருக்கான், 20 லட்சம் ரூபாய் அவர் சொன்ன மாதிரி கட்டியிருக்கான். ஏன் சார் அவன் எம்ப்ளாயபிள் இல்லை? அவனால் பேச முடியல. நாங்கள் திரும்ப திரும்ப வருகிற முடிவு அந்த முடிவு தான். he is not communicative, he is not intelligent கிடையாது, he is not communicative. இளைஞர்களே, கல்லூரி வகுப்புகளில் பள்ளி வகுப்புகளில் எந்த பிள்ளை பேசாம இருக்கோ அந்த பிள்ளை தான் நல்ல பிள்ளை என்று சொன்ன காலங்கள் முடிந்து விட்டது. எந்த பிள்ளை நன்றாக பேசுகிறதோ அந்த பிள்ளை தான் நல்ல பிள்ளை என்ற காலம் இது. நம்ம இளைஞர்கள் why are they not communicative? அவர்களால் தொடர்பு கொள்ள முடியாத இந்த சூழல் எங்கிருந்து வந்தது? முதல் விஷயம், இந்த மாதிரியான அரங்கங்களுக்கு இளைஞர்கள் வருகிற போது ஐயா மாதிரி இல்லை பெரியவர்கள் மாதிரி தீவிர இலக்கியத்தை பற்றி பேசினால் அவனுக்கு புரியல. புரியாட்ட பயம் வரணும் மனசில். ஐயோ, அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, எல்லாரும் கைத்தட்டி ரசிக்கிறாங்க, எனக்கு அது புரியலைன்ற பயம் வரணும். இந்த பயம் நல்லது. நம்ம இளைஞனுக்கு பயம் வருவதற்கு பதிலாக அலட்சியம் வருகிறது. ஒரு மேடையிலே நான் ஏறி உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களான்னு பேச ஆரம்பிக்கிறேன். இந்த இலக்கியத்தை கேட்டால் புரியல. புரியாததை எனக்கு இது புரியவில்லையே என்ற பயமும் அவமானமும் வர வேண்டும். இதை புரியறதுக்கு நான் என்ன செய்யணும்ன்ற எண்ணம் வரணும். இன்னொரு மேடையிலே பெரிய புராணம் பேசுகிறேன். அம்மா என்ன பேசுறீங்க? பெரிய புராணம் பேசுகிறேன். நம்ம புராணமே பெரிய புராணமா இருக்கு, இதுக்கு இதெல்லாம் தேவையா? நக்கல் அடிச்சுட்டாராமா என்ன? நஷ்டப்படுவது நானா பெரிய புராணமா? எங்களுக்கு என்ன நஷ்டம் உங்களுக்கு பெரிய புராணம் புரியவில்லை என்றால்? சேக்கிழாருக்கு என்ன நஷ்டம் உங்களுக்கு பெரிய புராணம் தெரியவில்லை என்றால்? அது நமக்கான நஷ்டம். இப்போ லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்ன்றது இன்னைக்கு தேவையா இருக்கு. மொழி அறிவு, சரி, மொழி அறிவு நான் சொல்றது ஆங்கில மொழி அறிவே அல்ல. நேர்காணல்களில்
ஆங்கிலத்தில் பேச முடியாத பிள்ளைகளிடம் இங்கிலீஷில் பேசலைன்னா பரவாயில்லைங்க தம்பி, இட்ஸ் ஓகே, நீங்கள் தமிழில் சொல்லுங்கள் என்று தான் இன்றைக்கு பல நேர்காணல்களில் நாங்கள் சொல்லுகிறோம். அதுலேயும் சொல்ல வரலன்னா எப்படி சார் வேலை கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? நான் ஒரு என்ஜினியரிங் காலேஜுக்கு பேச போனேன், அந்த பேர் வேண்டாம். அந்த வைஸ் பிரின்சிபல்கிட்ட நான் கேட்டேன், எவ்வளோ காசு வாங்குறீங்க, எவ்வளோ காசு வாங்குறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தில் நல்லா பேசுகிறதுக்கு கம்யூனிகேஷன் கிளாஸஸ் நீங்கள் நடத்துகிறீங்களா? நடத்துகிறோம், கம்யூனிகேஷன் லேபே வச்சுருக்கோன்றாங்க. நான்லாம் என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற போது கம்யூனிகேஷன் லேப்லாம் கிடையாது, இன்றைக்கு இருக்கிறதுன்றாங்க. எங்க கம்யூனிகேஷன் லேப் வச்சா கூட ஏங்க அந்த பையனால் பேச முடியல? அவங்க சொன்ன பதிலை நான் இந்த மேடையில் சொல்லுகிறேன், வருத்தத்தோடு சொல்லுகிறேன். நான் மறைவாக அழுது கொண்டு அந்த பதிலை சொல்லுகிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கலாங்க. எப்போ சொல்லிக் கொடுக்கலாம் தெரியுமா? தமிழ் ஒழுங்காக தெரிஞ்சாதாங்க இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. தமிழே ஒழுங்காக தெரியாதவனுக்கு இங்கிலீஷ் எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? ஒரு பக்கம் தவறில்லாமல் தமிழில் எழுத முடியாத மாணவர்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது நமக்கான தேசிய அவமானம். இது எதற்கு லாங்குவேஜ்? why should he learn a language? அவன் பிசிக்ஸில் மார்க் வாங்கட்டும், அவன் கெமிஸ்ட்ரியில் மார்க் வாங்கட்டும், அவன் மேத்ஸில் போராது போராது போராது. அப்போ மொழி அறிவு வளர வேண்டும் என்று சொன்னால் ஒரு துணை நம்முடைய பள்ளிகளிலே இருக்கிற தமிழாசிரியர்கள். அவர்கள் வணங்கத்தக்கவர்கள், ஆனால் அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. பள்ளிகளில் அவர்களுக்கு பெரிய மரியாதைகள் கிடையாது. அப்போ வேறு என்னதான் வழி என்றால், உங்கள் மகன்களுக்கும் மகள்களுக்கும் 3 வயதாவதிலிருந்து 4 வயதாவதிலிருந்து சின்ன சின்ன புத்தகங்களை படிக்க கொடுத்து, புத்தகங்களின் மூலமாக மாத்திரம்தான் இனிமேல் மொழி அறிவை நம்முடைய இளைஞர்களும் யுவதிகளும் பெற முடியும் தோழர்களே. எனக்கு வேற வழியே கிடையாது. இப்போ இன்றைக்கு பெரிய நிறுவனங்களில் இங்க இருக்கிற எல்லாருக்கும், உங்களுக்கு டீனேஜில் பிள்ளைகள் இருந்தால் உங்க ஆசை என்ன? உங்களுடைய பிள்ளைகள் பெரிய நிறுவனங்களில் பெரிய வேலைகளுக்கு போக வேண்டும், நல்ல ஆசை, நியாயமான ஆசை, தவறெல்லாம் கிடையாது அந்த ஆசையில். எல்லா பிள்ளைகளும் போராளிகளாக போயிடணும்னு எல்லா பெற்றோர்களும்லாம் விரும்ப மாட்டாங்க. இந்த பிள்ளைகள் நல்லா செட்டில் ஆகணும், நல்ல வேலைக்கு போகணும், இது நியாயமான பெற்றோர்களினுடைய ஆசை. இது இந்த ஆசையை மெய்ப்பிப்பதற்கு இந்த பிள்ளைகளுக்கு பெரும் தடையாக இருப்பது என்னவென்றால், அவங்க சப்ஜெக்ட் அவங்களுக்கு தெரியலன்றது இல்லை, எந்த விஷயத்தை பற்றியுமே இன்டர்வியூவில் அவங்களால பேச முடியலன்றது. நிறுவனங்களுக்கு பணியாற்ற போனால் எலிவேட்டர் டாக் என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அதாவது மின் தூக்கி பேச்சு என்று அதை சொல்லலாம். இப்போது ஒரு நிறுவனத்தில் 23 மாடின்னு வச்சுக்கோங்களேன். அவன் அன்றைக்கி தான் சேர்ந்துருக்கான் அந்த பையன், இல்லை சேர்ந்து இப்போ தான் 6 மாதம் ஆகுது. எலிவேட்டருக்குள்ளே லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது கம்பெனியினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வரார். நம்ம பையன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? உடனே 10 ஸ்டெப்ஸ் பேக், மச்சி பெருசு போட்டும் நம்ம அடுத்த லிஃப்ட்டில் போய்க்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஆனால் வாய்ப்பை எதிர்நோக்குகிற இளைஞர்கள் எலிவேட்டர் டாக்கை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அவர் நிர்வாகிக்கு நீங்கள் எப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை பார்க்க முடியும்? அவன் வீட்டுக்காரமாகவே அதுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை அவர்கிட்ட, அது அவ்வளோ பிஸியாக இருக்கார் அவர். எலிவேட்டரில் நீ கிட்டத்தட்ட 3-4 நிமிஷம் இருக்க போகிறது, இதுதான் வாய்ப்பு. உள்ளே நுழைஞ்சு அவர்கிட்ட அந்த 3 நிமிஷத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி விட்டால் அவருடைய நினைவில் நீ இருப்ப. நம்ம பையன் என்ன பண்ணுறான்னா, பிரின்ஸ்பாலை பார்த்தாலே 10 அடி பின்னாடி போகிறான், காலை வேலையை கடிச்சு வைக்க போகுதுடான்றான். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. சந்தானம் இந்த காமெடியை பண்ண நான் கூட தான் கைத்தட்டி ரசிப்பேன். ஆனால் வாழ்க்கைக்கு இது உதவாது. எந்த விஷயத்தை பற்றியும் அலட்சியமாக இருப்பது வாழ்க்கையில் ஒரு அடி கூட முன்னால் நம்முடைய இளைஞர்களை நகர விடவே விடாது. நீ அலட்சியமாக இருந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் பெரிய ஹீரோவாகலாம், ஆனால் வாழ்க்கை உன்னை கீழே போட்டு போட்டு துவைத்து அவமானப்படுத்தும். அதற்கு முதல் தேவை, ஒருத்தரை பார்த்தா ஒரு 2 விஷயத்தை பற்றி பேசுவதற்கான ஏதோ கொஞ்சம் சரக்கு உள்ள, அது யார் கொடுக்க முடியும்? புத்தகங்களை தவிர வேறு யாரும் அதை கொடுக்க முடியாது. அல்ல சரி, என்னதான் படிக்கிறதுனா இவ்வளோலாம் சொல்கிறீங்க, ஓகே, என்ன படிக்கிறது? என்ன வேணா படி, என்ன வேணா படி. நீ எடுத்த உடனே முதல் நாளிலிருந்து ஜெயமோகனை படித்து, நான் சொல்லலை, எல்லாராலையும் முடியாது. சில நூல்களுக்குள் உள்ளே நுழைவதற்கே ஒரு தடை. சில நூல்களுக்கு வாசலில் நின்றுட்டு அந்த எழுத்தாளர் கேட்பார், நீ யார் நீ யார் நீ யார், போ 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 அப்புறமா அப்புறமா. எல்லா நூல்களுக்கும் உள்ளே நுழைந்து விட முடியாது.
நானும் விஷ்ணுபுரத்தை ரொம்ப நாளாக படிக்கிறேன், 10 பேஜுக்கு மேலே என்னால் முடியல. நான் ஜெயமோகனுடைய தீவிரமான வாசிக்க, ஆனால் சில நூல்களுக்குள் போக நமக்கு அனுமதி கிடைக்காது, அதுக்கு ஒரு முகூர்த்தம் வேணும். எல்லா எழுத்தாளர்களையும் முதல் நாளிலிருந்தே நீ எஸ் ராமகிருஷ்ணனிலிருந்து ஆரம்பி ஜெயமோகனில் போய் இது வேண்டாம். என்ன பிடிச்சிருக்கோ படி, என்ன பிடிச்சிருக்கோ படி. பெரம்பலூர்னு ஒரு சின்ன ஊர். அந்த ஊரிலே மாவட்ட ஆட்சியாளராக இருந்த தாரேஸ் அகமது இங்கே வந்து பேச போகிறார் இல்லைங்களா? அந்த ஊரில் நாங்கள் போய் பேசுகிறோங்க. எங்களுக்குன்னு ஒரு செருக்கு இருக்குல்ல, இந்த மேடை கொடுத்த செருக்கு இருக்க சீக்கிரத்தில் போகாது. எங்களை பார்த்த உடனே ஒரு 4 பேர், மேடம் செல்ஃபி எடுத்துக்கலாமா மேடம், அந்த அந்த ஒரு இது கெத்து இருக்கும்ல. அந்த ஊரில் நாங்கள் மேடைக்கு போனால் யாருமே கைத்தட்டல. நாங்களும் என்னடா எங்களுக்கு தெரியலையா? சரி, நான் பேசும்போது பெரும்பாலும் இந்த சிறு நகரங்களில் பேசும்போது இந்த விஜய் அல்லது அஜித் பேரை சொன்னால் பயங்கரமாக எல்லாம் கைத்தட்டுவாங்க. இது கைத்தட்டல் வாங்குவதற்கான ஒரு உத்தி. முதல்ல 1-2 கைத்தட்டலை வாங்கினா தானே நமக்கு வண்டி கிளம்பும், இல்லாட்ட வண்டி அங்கேயே நின்றுருமே. அதனால் விஜய் ஏதோ அன்றைக்கி விஜயோட படம் ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த படத்துக்கு போகாமல் இங்கே வந்திருக்கிற இளைஞர்களுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கு கூட கைத்தட்டல. எனக்கு என்னடா ஏதோ இந்த ஊரில் சரியில்லையே. இந்த மாதிரி அனுபவம்லாம் எங்களுக்கு உண்டு. ஒரு கிராமத்துக்கு போய் பட்டிமன்றம் நடத்துகிறோம், விடிய விடிய யாருமே சிரிக்கலை, அப்படியே உட்காந்துருந்தாங்க. அவர் ராஜா அவங்க இவங்கெல்லாம் ஏகத்துக்கு ஜோக் சொல்கிறார், ஒருத்தருமே அசையலை. கடைசியில் ஒரே ஒரு சின்ன பையன் ஒரு ஜோக்குக்கு சிரித்தான். அப்பா சிரிச்சான்டா ஒருத்தனை. பின்னாடியிலேருந்து ஒரு பெருசாக அவன் தலையில் தட்டி, பெரியவங்களாம் பேசுகிறாங்க நீ சிரிக்கிற. அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த ஊரில் கட்டுப்பாடாம், பெரியவங்க பேசும்போது சிரிக்கக்கூடாதுன்னு. கெடுத்தீங்களடா பட்டிமன்றத்தை. பெரம்பலூர்லேயே அந்த மாதிரி எதாவது கட்டுப்பாடு இருக்கா? யாருமே எதுக்கு கைத்தட்டமா, நம்மளை பார்த்தாலும் கைத்தட்ட மாட்டாங்க, விஜய் பேரை சொன்னாலும் கைத்தட்டமா என்றால் தாரேஸ் அகமது உள்ளே நுழைகிறார். அந்த பெரம்பலூரில் வந்திருந்த அந்த 2000 பேரும் எழுந்து நின்று ஒரு கலெக்டருக்காக கைத்தட்டிய காட்சியை நான் பார்த்தேன். இது ஒன்று தனிநபர் வழிபாட்டுக்காகலாம் நான் சொல்ல, அவர் எனக்கு எதுவும் கொடுத்துடவும் முடியாது. ஆனால் எதை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றார், பெரம்பலூர் மாதிரியான பின்தங்கிய வறட்சி மிகுந்த பகுதிகளில் படிக்கிற வழக்கத்தை மாணவர்களுக்கு ஏற்படுத்துவதில் அந்த ஆட்சியாளர் அவ்வளவு பெரும்பணியை ஆற்றியிருக்கிறார். படிக்கிற வழக்கத்தை அந்த பந்தலிலே என் மனம் நிறைந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு சின்ன பிள்ளை 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தையாக தான் இருக்கும். அவன் சில பேர் வந்து அப்புறம் கடைசியில் நான் பேசி முடிச்ச பிறகு ஒரு வழியாக என்னை ஒத்துக்கிட்டு 4-5 பேர் ஆட்டோகிராஃப் ஆகினாங்க. அதில் வந்த ஒரு பையன் இதில் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு ஒரு புத்தகத்தை கொடுத்தான், சகாயம் சந்தித்த சவால்கள். அந்த புத்தகத்தில் என்னை கையெழுத்து போட சொன்னான். 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன். ஒரு கனவு உருவாகி இருக்கிறது. புத்தகம் எதை செய்கிறது? ஒரு கனவை உருவாக்குகிறது. நீங்கள் எதை படிக்க வேண்டும், எதை வேண்டுமானாலும் படிக்கலாம், சுற்றி பாருங்கள், எது உங்களுக்கு பிடிக்கிறது? காமிக்ஸா, காதல் கதையா, கவிதையா, வாழ்க்கை வரலாறுகளா? தடையே இல்லை, எதற்குள் வேண்டுமானாலும் போகலாம். மிகப்பெரிய எழுத்தாளர்களினுடைய எல்லைகளுக்குள் நாங்கள் புகுந்த காலங்களுக்கு முன் நாங்கள் ஆரம்பித்தது ஒரு லக்ஷ்மி, ஒரு சிவசங்கரி, ஒரு இந்துமதி, சுஜாதா, இப்படித்தான் ஆரம்பித்தோம். எந்த எழுத்தும் ஒன்றுக்கொன்று குறைந்ததல்ல. உள்ளே போக வேண்டும் என்ற உந்துதலை எந்த புத்தகம் ஏற்படுத்துகிறதோ அந்த புத்தகம் தான் வாயிலை திறக்கிற கடவுள் உங்களுக்கு. எங்களுடைய இளமையில் நாங்கள் முதலில் பேய் போல படித்தது சுஜாதாவினுடைய கதைகளைத்தான். இரவெல்லாம் படிப்போம், எங்கெங்கே கிடைக்கிறதோ அங்கே படிப்போம். குமுதம் பத்திரிகையில் தொடர்கதை வந்திருக்கிறது என்று சொன்னால் வார பத்திரிகையை வழங்குகிற பையன் சைக்கிள் வரமாட்டானா என்று வாசலில் காத்திருந்து எடுத்து படிப்போம். வெறி பிடித்த சுஜாதாவினுடைய ரசிகர்கள். பயணம் அப்படித்தான் ஆரம்பிக்கும், அல்ல பிழை இல்லை. அதிலிருந்து வளர்ந்த பயணம் ஜெயகாந்தனிலே போய் நின்றது. ஜெயகாந்தனை படித்த போது வந்த பிரமிப்பு இருக்கிறதே, சொல்ல முடியாது. ஜெயகாந்தனுடைய வீட்டிலே இருக்கிற மாடியில் அவர் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் பார்த்து பேசுவார். மடம்னு அந்த இடத்துக்கு பேர். அதுக்கு ஏன் மடம்னு பேருன்றதுக்கு பலவிதமான ஊகங்கள் உண்டு. ஆனால் அது மடம். அந்த இடத்துல யார் வேண்டுமானாலும் போகலாம், யாருக்கும் அறிமுகம் கிடையாது. ஐயா தான் இது பண்ணுறாரு, ஐயா தான் எதுவும் கிடையாது, யார் வேண்டுமானாலும் போகலாம். ஜெயகாந்தன் ரொம்ப நேரம் பேச மாட்டார், சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பேச ஆரம்பிப்பார். அந்த பேச்சிலிருந்து கொட்டுகிற வெள்ளம் இருக்கிறதே, அதிலே எல்லாவற்றையும் பொறுக்கிக் கொள்ள முடிந்தால் நாங்கள் எல்லாம் அன்றைக்கே மேதைகளாகி இருப்போம். எங்கள் சிறிய கைகளுக்கு என்னென்ன கிடைத்ததோ அதைத்தான் அன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அவருடைய சினிமாவுக்கு போன சித்தாள்
தமிழ் இலக்கிய உலகத்தை கலக்கிய காலங்கள் அது. அஞ்சாமல் நிற்கக்கூடிய ஒரு எழுத்தாளன் எப்படி இருக்க முடியும் என்பதை அவரை பார்த்தால்தான் தெரியும். அன்றைக்கு எங்களை பார்த்து ஜெயகாந்தன் சொன்னார், அன்றைக்கு பிரபலமான ஒரு சினிமா பாடல் இருந்தது. அந்த சினிமா பாடல் காற்றிலே வந்தது. ஜெயகாந்தன் சொன்னார், கவிதைக்கு பொய் அழகுன்றதெல்லாத்தையும் பாரதி ஒத்துக்க மாட்டான். உள்ளத்தில் உண்மை உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும். இதுதான் பாரதி நமக்கு கொடுத்த கவி மரபு என்று ஜெயகாந்தன் சொன்ன போது சிலிர்த்து போனோம் நாங்கள். இது ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும். எது பிடிக்கிறதோ அதிலிருந்து ஆரம்பியுங்கள், அது அடுத்த வாசலை திறக்கும். அந்த வாசலுக்கு போனால் அடுத்த வாசல் திறக்கும். இப்படி திறந்து கொண்டே போகிற வாசல்கள் ஒரு நாள் உங்களை வானத்திலே பறக்க வைக்கும். அன்பு நண்பர்களே, எனக்கு இருக்கிற ஆதங்கம் ஒன்றுதான். புத்தகங்களை படித்து படித்து பித்தேறி திரிந்து பரவச மயக்கத்திலே இருந்த அந்த காலங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுத்து விட முடியாதா என்ற ஒரே ஒரு ஏக்கம்தான் எனக்கு. இறந்து போன பிறகும் அன்னையினுடைய வாசனை மறந்து போகாதது மாதிரி இளமையிலே படித்த புத்தகங்களினுடைய சுவாசம் இன்றைக்கும் நெஞ்சில் கனல் மணக்கும் பூக்களாக எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அறிவு உலகத்தினுடைய அடுத்த தளத்துக்கு போக விரும்புகிற அத்தனை பேருக்கும் அவர்களுடைய முகத்தை பார்த்து பசி என்று தெரிந்து கொண்டு சோறிடுகிற அன்னை போன்றது புத்தகம். அப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிக்கின்ற வழக்கத்தை ஏற்படுத்துகின்ற எந்த இடமும், அது ஒரு நூலகமாக இருக்கலாம், அது ஒரு பள்ளியினுடைய சின்ன லைப்ரரியாக இருக்கலாம், அல்லது அது இது போன்ற பிரம்மாண்டமான புத்தக திருவிழாவாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் இந்த இடங்கள்தான் கோவில்கள். நாம் வணங்க வேண்டிய இடங்கள் இதுதான். இங்கேதான் எங்களுடைய அறிவு கடவுள் வீற்றிருக்கின்றாள். ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் முடிக்கின்றேன். நான் படித்து படித்து இன்புற்ற ஒரு வடமொழி பாடல் அது. போஜராஜனுடைய அவையிலே 9 கவிஞர்கள் இருந்தார்களாம். தண்டி இருந்தாராம், பாரவி இருந்தாராம், அஃப்கோர்ஸ் காளிதாசன் இருந்தான். இந்த 9 கவிஞர்களையும் கூட்டிக் கொண்டு போய் போஜராஜன் கலைமகளை நேரிலே வரவழைத்தார். கலைமகளை நேரிலே வரச் செய்து, இவ்வளவு கவிஞர்களில் யார் கவி என்று போஜராஜன் கேட்டானாம். கலைமகள் சொன்னாலாம், தண்டிதான் கவி, தண்டிதான் கவி, தண்டிதான் கவின்னு 3 முறை சொன்னாலாம். அந்த தண்டின்னு ஒரு கவிஞர், 9 பேர்ல தண்டிதான் கவி. காளிதாசனுக்கு கோபம் தாங்கலை. அவன் வடமொழியில் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி சரஸ்வதியை திட்டுறான். அவ்வளோ உரிமை அவனுக்கு. அவர்தான் கவிஞனா, நான் யாரடி என்று கேட்கிறான். நீ அவரை சொல்லிட்ட, நீ என்ன சொல்லலை, நீ நான் கவிஞர் இல்லையா உனக்கு என்று காளிதாசன் கோபம் பொங்க கேட்க கலைமகள் சிரித்து கொண்டே சொன்னாளாம், நான் தான் நீ, நீதான் நான் என்று கலைமகள் சொன்னாளாம். கவியுள்ளங்களுக்கு, படைப்பாளிகளுக்கு நம்முடைய தர்மத்திலே, நம்முடைய பாரம்பரியத்திலே, நம்முடைய வேர்களிலே கொடுக்கப்படுகிற மரியாதை அப்படிப்பட்ட மரியாதை. அந்த உயர்ந்த ஆசனங்களில் படைப்பாளிகள் அமர்ந்து கொண்டு நமக்கு கொடுக்கிற புத்தகங்கள் என்கின்ற செல்வங்கள் இருக்கிறதே, அதை எடுத்துக்கொள்ளுவது, அதற்கு ஒரு முகூர்த்தம் வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். அந்த ஆசீர்வாதம் உங்கள் அத்தனை பேருக்கும் இருப்பதால் தான் இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை கலைமகள் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை பிரார்த்தனையாக வைத்து விடைபெறுகிறேன்.